அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் 9ஆம் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 8 இயல் வீடியோ பார்க்காதவங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முழுவதும் இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார்? இறையரசனார். ஆப்ஷன் சி. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று டேஷ். பொச்சாப்பு. பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு. ஆப்ஷன் ஏ. சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? திருவெம்பாவை. ஆப்ஷன் டி. மு. மேத்தா எழுதிய டேஷ் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்கு. ஆப்ஷன் சி. இதற்கு முன்பு போட்ட வீடியோவில் தேர்வு பற்றிய ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் என்னோட பெயர் இருக்குது, தேர்வு எழுத முடியுமா என கேட்டிருந்தீங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்தால் ஹால் டிக்கெட் வராது, உங்களால் தேர்வு எழுத முடியாது. ஸோ அடுத்ததாக கொடுத்திருந்த எல்லா போஸ்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமாக நடக்குமா இல்லை எத்தனை எக்ஸாம் நடத்துவாங்க என கேட்டிருந்தீங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 எக்ஸாம் நடக்கும் மொத்தமாக. அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தனி எக்ஸாம் நடக்கும். ஸோ அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பிஸ்ட் அட்டெண்டர் இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தால் ஸோ அதற்கு தனி எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமினர், ரீடர், பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு ஒரு தனி எக்ஸாம் நடக்கும். கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா ஸோ இதற்கு ஒரு தனி எக்ஸாம் நடக்கும். மொத்தமாக 4 எக்ஸாம் நடக்கும். இந்த 4 எக்ஸாம் எந்த நாட்களில் எத்தனை நாட்களுக்குள்ளாக நடத்துவாங்க என்பது ஹால் டிக்கெட் வந்த பிறகுதான் தெரியும். இறையரசனின் இயற்பெயர் டேஷ். சேசுராசா. ஆப்ஷன் பி. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஷ். டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆப்ஷன் டி. கோமகளின் டேஷ் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. அன்னை பூமி எனும் புதினம். ஆப்ஷன் பி. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? மு. மேத்தா. ஆப்ஷன் டி. திருவெம்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். ஆப்ஷன் பி. திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடிய நூல் எது? திருப்பாவை. ஆப்ஷன் ஏ. தேர்வு தேதி என பார்க்கும்போது அக்டோபர் 5, 6 எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய அறிவிப்பு கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். இந்த தேர்வு பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கொடுக்கும் பொழுது கட்டாயம் அதற்கான ஆன்சர் கொடுத்துடுவேன். ஆராய்ந்து தெளிதல் என பொருள் தரும் சொல் டேஷ். ஓர்ப்பு. ஆப்ஷன் பி. மையல் என்பதன் பொருள் விருப்பம், இகல் என்பதன் பொருள் பகை, நிறை என்பதன் பொருள் மேன்மை. மு. மேத்தா எழுதிய நூல்களில் பொருத்தம் இல்லாதது. தேனிலா. ஆப்ஷன் சி. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஷ். சமாஜ் சமாத இயக்கம். ஆப்ஷன் ஏ. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஷ் சென்றார். லண்டன் சென்றார். ஆப்ஷன் பி. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் டேஷ். இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூல். ஆப்ஷன் டி.
அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டில் வெளியானது? அவரது மறைவுக்கு பின்னர் 1957 ஆண்டில் வெளியானது. ஆப்ஷன் சி. கவலைகள் டேஷ் அல்ல என்று மு. மேத்தா குறிப்பிடுகிறார். கை குழந்தைகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி. நான் வணங்கும் தெய்வங்களில் இரண்டாவது டேஷ் என்று அம்பேத்கர் கூறுகிறார். சுயமரியாதை என்று கூறுகிறார். ஆப்ஷன் ஏ. உண்மையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் எனப்படும். பிரிது மொழிதல் அணி எனப்படும். ஆப்ஷன் ஏ. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறளுக்கு ஏற்ற இலக்கண குறிப்பு தருக. வேற்றுமை அணி. ஆப்ஷன் டி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? சிலேடை அணி. ஆப்ஷன் சி. பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும். உவமை மட்டும் இடம்பெறும். ஆப்ஷன் ஏ. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. ஆப்ஷன் பி. பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் டி. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன? சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஆப்ஷன் பி. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது? 1990 ஆண்டில் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் சி. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை கொள்ளக்கூடாது. ஆப்ஷன் பி. இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் பிளஸ் துன்பம். ஆப்ஷன் ஏ. டாக்டரேட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் முனைவர் பட்டம். ஆப்ஷன் சி. ஒரே செய்யுளை இரு பொருள்படும்படி பாடுவது டேஷ் அணியாகும். இரட்டுற மொழிதல் அணியாகும். ஆப்ஷன் பி. பொது தமிழ் பொறுத்தவரை ஸ்கூல் புக்ஸ் நல்லா படித்தாலே முழு மதிப்பெண் எடுத்துட முடியும். அதே போல பொது அறிவை பொறுத்தவரை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையிலும் சிலபஸ் அடிப்படையிலும் படித்தாலே போதும், பொது அறிவிலும் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். அதற்கேற்ப தொடர்ச்சியாக சேனலில் இன்று முதல் 2 முதல் 3 வீடியோக்கள் தினமும் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தினமும் கொடுக்குற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கொடுத்ததும் டெலிகிராம் குரூப்பில் அதனோட லிங்க் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கொடுக்கும்போது அதற்கு ஆன்சர் கட்டாயம் கொடுத்துடுவேன். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.